ஓம் சாந்தி. ஆத்மாவாகிய நான் மிகவும் சுறுசுறுப்புடன் அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறேன். இன்று நாள் முழுவதும் அனைத்து காரியங்களுமே நிதானத்துடன் செய்கிறேன். எப்படி ஒரு வாத்து அந்த ஆற்றில் செல்லும் பொழுது பார்ப்பவர்களுக்கு அது அமைதியாக சென்று கொண்டிருப்பதாக தெரியும். ஆனால் அந்த ஆற்றின் கீழே அதனுடைய கால்கள் வேகமாக அடித்து முன்னே செல்லும். அதுபோல என்னுடைய அனைத்து காரியங்களுமே சுறுசுறுப்பாகவும் செய்ய வேண்டிய நேரத்தில் சரியாகவும் நான் செய்யக்கூடியவன். அன்றைக்கான வேலையை அன்றைக்கே செய்துவிடக்கூடிய சுறுசுறுப்பான ஆத்மா நான். சோம்பல் என்ற மிகப்பெரிய மாயையை ஓட விரட்டக்கூடிய சுறுசுறுப்பான ஆத்மா நான். என்னுடைய கைகள் எந்த வேலையை ஆரம்பித்தாலும் அதை சரியான நேரத்தில் மற்றும் சரியான விதத்தில் செய்து முடிக்கிறது. நான் சுறுசுறுப்பான ஆத்மா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 7/8/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, நினைவு யாத்திரையினால்தான் நீங்கள் நஷ்டத்திலிருந்து லாபத்தில் வருகிறீர்கள், உலகிற்கு அதிபதியாகிறீர்கள். கேள்வி: சத்தியத்தின் தொடர்பு உயர்த்தும், தீய தொடர்பு வீழ்த்தும். இதன் பொருள் என்ன? சத்தியத்தின் தொடர்பு உயர்த்தும், தீய தொடர்பு வீழ்த்தும். இதன் பொருள் என்ன? பதில்: குழந்தைகளாகி உங்களுக்கு சத்தியத்தின் தொடர்பு, அதாவது தந்தையின் தொடர்பு கிடைக்கும் பொழுது உங்களுக்கு முன்னேறும் கலையாகி விடுகிறது. ராவணனின் தொடர்பு தீய தொடர்பாகும். அவருடைய சகவாசத்தினால் நீங்கள் கீழே விழுகிறீர்கள். அதாவது ராவணன் உங்களை மூழ்கடிக்கிறான். தந்தை கரையேற்றி அழைத்து செல்கிறார். தந்தையினுடைய அற்புதம் என்னவென்றால், ஒரு நொடியில் எப்பேற்பட்ட சகவாசம் அளிக்கிறார் என்றால், அதன் மூலம் உங்களுக்கு கதி சத்கதி ஆகி விடுகிறது. எனவே அவர் மந்திரவாதி என்றும் அழைக்கப்படுகிறார். ஓம் சாந்தி. குழந்தைகளே, யோகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். அவர் ஆத்மாக்களின் தந்தை, பத்தித்த பாவனர். அவரைத்தான் நினைவு செய்ய வேண்டும். அவரை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் எரிந்து போய்விடும். நீங்கள் பாவாத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மா ஆக வேண்டும். அதற்கான விதி தந்தையினுடைய நினைவாகும். ஆகவே தன்னை ஆத்மா என உணர்ந்து ஒரு தந்தையை நினைவு செய்வதற்காக முயற்சி செய்யுங்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தண்டனைகளிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் வெற்றி மாலையின் மணியாவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். ஆன்மீக வழிகாட்டியாகி அனைவருக்கும் சாந்தி தாமமாகிய வீட்டிற்கான யாத்திரை செய்விக்க வேண்டும். இரண்டாவது, நினைவு யாத்திரையை அதிகரித்து அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டவராக வேண்டும். யோக அக்னியின் மூலமாக ஆத்மாவை உண்மையான தங்கமாக ஆக்க வேண்டும். சத்தோ பிரதானமாக வேண்டும். வரதானம்: ஒவ்வொரு நேரமும் கடைசி நேரம் என புரிந்து கொண்டு சதா எவரடியாக இருக்கக்கூடிய தீவிர புருஷார்த்தியாகுக.
ஒவ்வொரு நேரமும் கடைசி நேரம் என்று புரிந்து கொண்டு எவரடியாக இருக்கக்கூடிய தீவிர புருஷார்த்தியாகுக. விளக்கம்: தனது கடைசி நேரத்தை பற்றி எந்த ஒரு நிச்சயமும் இல்லை. எனவே ஒவ்வொரு நேரத்தையும் கடைசி நேரம் என புரிந்து கொண்டு எவரடியாக இருங்கள். எவரடி என்றால் தீவிர புருஷார்த்தி. இப்போதோ விநாசம் ஆவதற்கு இன்னும் கொஞ்ச காலம் பிடிக்கும், அதன் பிறகு தயாராவோம் என்று அப்படி யோசிக்காதீர்கள். ஆனால் அப்படி இல்லை. ஒவ்வொரு நேரமும் கடைசி நேரமாகும். எனவே சதா மோகமற்றவர், விக்கல்பமற்றவர், வீணானவை கூட இருக்கக்கூடாது. அப்போதுதான் எவரடி என சொல்வார்கள். எந்த ஒரு காரியமும் மிச்சம் இருக்கலாம், ஆனால் தனது மனநிலை சதா விடுபட்டதாக இருக்க வேண்டும். எது நடக்குமோ அது நல்லதாகவே நடக்கும். ஸ்லோகன்: சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொள்வது கோபத்தில் அம்சமாகும். தன்னுடைய கையில் சட்டத்தை எடுத்துக்கொள்வது அது கோபத்தினுடைய அம்சமாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.